ஐயா ஐயா அம்மா. என்னடா அது பிச்சை கேட்கற மாதிரி கேட்கறேன். ஐயா எங்க ஆடிய காணுங்க. இந்த வீட்டு சொந்தக்காரர் பேர் என்ன தெரியுமா? என்ன? குபேரம் பிள்ளை. குபேரம் பிள்ளையா? அவர் எந்த லோகத்துல இருக்காரோ? நல்ல வரவேற்பு. முன்னாலே எழுதி போட்டிருக்குல்ல, நான் இல்லை ஜாக்கிரதைன்னு. இனிமே நாம ஜாக்கிரதை ஆயிட வேண்டியது. சத்தம் போட்டு பேசாத. இந்தா நீ எங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? ஐயோ அப்படி கேட்டனா? அப்படி கேட்க கூடாது. என்னங்கோ உங்களுக்கு என்ன வேணுங்கோ? நீங்க யாருங்க? பேர் என்ன? என் பேரு சந்திரன். உன் பேரு சூரியனா? அட நட்சத்திரமே. ஓஹோ நட்சத்திரமா? ஐயோ இல்லைங்க, என் பேரு சேகருங்க. சேகரா? ஆமா. என்னடா இது தனித்தனியா பிக்கிறா? ஐயோ உன் பேரு எவ்வளவு நல்லா இருக்குது தெரியுமா? சேகரா. என்னங்க உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு இல்லைங்க, வீடு வாடகைக்கு விடப்படும் போர்டு போட்டு இருந்தது, அதனால. அதுக்காகவா வந்தேன்? இரு வீட்டை தூக்கிட்டு வரேன். என்னடா இது வீட்டை தூக்கிட்டு வரீங்களா? நம்ம வீட்டுல தான் நின்னுகிட்டு இருக்கிறோம். காலை நல்லா அழுத்தி வச்சு நில்லுடா, இல்லடா வீட்டை தூக்கும் போது நாம கீழே விழுந்துட போறோம். இந்த உனக்கு என்ன வீடு வேணும்? குட்டிச்சவரா இருந்தாலும் அவன் நிக்க தயார். பாப்பா உன்கிட்ட நான் பேச மாட்டேன். இங்க பாரு, உனக்கு மாடி வீடு வேணுமா ஓடு வீடு வேணுமா? என்னடா இது, இந்த பொண்ணு வீடுகளை எல்லாம் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சு. சுமாரா இந்தாமா, எனக்கு ஒரு சாதாரண ஓட்டு வீடு இருந்தா போதுமா? ஐயோ பாவம், நீ ஏழையா? இந்த ஓடு வீடு. நீ ஆள விடு. என்னடா அது ஒரே ஐட்டம்ஸா இருக்கு? ஒரு மாத வாடகை ரூபாய் 100. போனா போதப்பா, வீடு கிடைச்சது. அது சரி. 6 மாதம் அட்வான்ஸ் ரூபாய் 600. சரிதான், வீட்டு விலையவே நம்ம கிட்ட வாங்கிடுவான் போல இருக்கு. அதானே புரியல. 6 மணிக்கு மேல் லைட் எரிய கூடாது. என்னடா பண்றது? காலையில 6 மணிக்கு மேல உனக்கு எதுக்குடா லைட்டு? இது ரைட்டு. துணிகள் துவைக்கும் போது சத்தம் வரக்கூடாது. எப்படா அது? இது தெரியலையா உனக்கு? துணியை நனைச்சு வச்சு கல்ல எடுத்து வச்சு நசுக்கணும். உனக்கு வேற வேலை இல்லடா. வீட்டில் விறகு எரிக்க கூடாது. என்ன காலையா வச்சு எரிப்பான்? குழந்தைகள் இருந்தால் அழக்கூடாது. அந்த கவலையே நமக்கு கிடையாது. அது ரைட்டு. கல்யாணம் ஆனவர்களுக்கு மட்டும் வீடு வாடகைக்கு விடப்படும். என்னடா பண்றது? அத பத்தி உனக்கு என்னடா? நீதான் கல்யாணம் ஆனவனாச்சே. அப்படியே கேட்டா இன்னும் 1 மாசத்துல பொண்டாட்டியை கூட்டிட்டு வர்றேன்னு சொல்லேட்டா. வேற படி. பிரதி 15ஆம் தேதி வீட்டு வாடகை கொடுத்து விட வேண்டும். என்னடி இது? எதுக்கு ஓடியாத? யாரா நீங்க? எங்க போறீங்க? அடி அடி, இது சந்திர சேகரையா? சரி சரி. ஏன்னா வீட்டுல ஆளுங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க பாரு, அதனால சரி வந்து சேர்ந்தீங்களே அண்ணன் தங்கச்சிமா. ஏப்பா யார் பாருங்க, எங்க போறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, இங்க ஒரு வீடு காலியா இருக்குதுன்னு சொன்னாங்க, அத பாத்துட்டு போகலாம்னு வந்தோம். அவ்வளவுதானே? வீடு வேணா ரோட்ல இருந்து பாக்குறது. ஏன்னா சமையல் வீட்டுக்குள்ளே வந்திருக்க போல இருக்க. போங்க, எத்தனை இருக்கு? சீக்கிரம் முழுகிற முழிய பாரு, கோட்டா மாதிரி. அம்மையே தயவு செய்து இத கொஞ்சம் பாருங்க. நாங்க பார்த்தாச்சு, இதெல்லாம் நீங்க பாக்குறதுக்கு அழுதி வச்சுக்கு. போங்க. தப்பிச்சு ரத்தம் வந்திருக்குமோ நினைச்சு. அட கடவுளே. அண்ணே ஊடு ஊடு ஏண்டா நீ அவசியம் வீட்டுல தான் தங்கணுமா? அடச்சா வாடா. இதெல்லாம் எங்க அண்ணாட்ட பேசிக்கங்க. முதல்ல நீங்க எல்லாம் உட்கார்றதுக்கு சமகாலம் தூக்கிட்டு வரேன். அதையும் தூக்கிக்கிட்டு தான் வரணுமா? இந்தா சேகரா வா, நீயும் வா. கண்ணுல மண்ணு விழுந்துருச்சு, கொஞ்சம் பாருப்பா. கண்ணுல மண்ணு, என் கண்ணுல மலையா விழுந்துருச்சா? ஐயோ கண்ண விழுந்துருச்சா? கண்ண குடு கண்ண குடு, ஊதுறேன். ஆமா தாயே, நீ ஊதம் வேண்டாம் உப்பம் வேண்டாம், விட்டா அதுவே போதுமா? அதான் எங்க அண்ணா வந்துருச்சு, எங்க அண்ணா வந்துருச்சு. வா வா உட்காருங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். சாரிமா, அண்ணன் ரொம்ப கேட்டதாக சொல்லு. ஐயா கொஞ்சம் காரணம் சும்மாரியா பேசும்போது அண்ணனுக்கு ஒரு 5 ரூபாய் நான் கடன் கொடுக்கணும். என்னை பத்தி ஊரெல்லாம் ஒரு மாதிரியா சொல்லிட்டு ஐயா ஐயா கொஞ்சம் காரணம் பேசும்போது சும்மாரியா. அவளை நல்லா இல்ல சொல்லி வயசுலே பேசும்போது நீ காகிதத்துல எவ்வளவு விஷயம் அடங்கி கிடக்குது. என்ன போட்டு நீச்சுக்கிட்டு இருக்கீங்க? குபேரம் பொறுக்கிறாரு.
நீ நினைக்கிற குபேரன்டா இவரு தெருவை சுத்தம் பண்ற குபேரன். ஓ, சுத்தம் பண்ற குபேரரோ? யாரப்பா நீங்க? ஏன் தம்பி, நீங்களா படிச்ச பிள்ளைங்க தானே? இல்ல படிச்சவங்க தானே? என்ன சந்தேகங்க? உங்களுக்கு மண்டையில மூளை இருக்குதா? எழுதுப்பா, மரியாதை இல்லாம உட்கார்ந்துகிட்டு. ஆமா, இங்க என்ன எழுதி போட்டிருக்கேன்? கேட்ட மூடிட்டு வெளியில போறதுன்னு போட்டிருக்கேன்ல, மூடுனீங்களா? வீட்டுக்குள்ளதானே இருக்கிறோம், வெளியில போகும்போது கதவை மூடிட்டு போயிடுறோம். போகும்போது மூடுறியா? ஆமா. சரி சரி. எங்க வந்த? அண்ணா, இவங்க ஊடு பார்க்க வந்திருக்காங்க. ஊடு பார்க்கவா? ஊடு பார்க்கவா? கண்டிஷன் எல்லாம் படிச்சீங்களா? ஓ, படிச்சேன். படிச்சீங்களா? சரி போங்க. எங்க போறீங்க? ஊடு பார்க்கல? ஊடு பார்க்க வேணாம், உள்ள போங்க. போ உள்ள. என்னடா இது ஆபத்து மேல ஆபத்தா இருக்குது. வாடா. உள்ள போயிட்டாங்க. ஏன்னா இந்த இதை எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு வா. வாங்க 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 வாங்க. இதுதான் நம்ம வீடு. முதல் ஆளு இது. இந்த ஆள்ல நீங்க ஓடலாம், ஓடியாடலாம், விளையாடலாம். அது சமய கட்டு. அதுக்கு அந்தாண்டதான் 3 பைப் வச்சிருக்கிறேன். ஒரு பைப்புல தண்ணி வராது, இன்னொரு பைப்புல தண்ணி வரும். தண்ணி ரொம்ப நல்லா சுத்தமா இருக்கும். மேலையும் அதே போல கட்டி வச்சிருக்கிறேன். மேல கூட நீங்க போய் அங்க பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஓரத்துல போய் நின்னுடாதீங்க, ரோட்ல விழுந்துருவீங்க. நீங்க காட்ட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கிடைச்சா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துரும். தம்பி என்ன? இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தா போதும், 100 ரூபாய் வாடகை கொடுத்துறேன்னு சொன்னேன். 1 ரூபா தான் வாடகை கொடுப்பியா? என்னப்பா அநியாயம், சின்ன பிள்ளையா இருக்கிற, ஒழுங்கா பேச வேணாம். இவ்வளவு பெரிய வீட்டுக்கு 1 ரூபா வாடகையா? ரொம்ப கொஞ்சம் போல் இருக்கு. வாலியத்தை கொஞ்சம் ரேஸ் பண்ணிக்க. என்னங்க, இந்த கட்டையை சாய்க்கிறதுக்கு இந்த ஒரு ரூம் போதும், 100 ரூபாய் வாடகை கொடுக்கறேன்ற. ஏன்பா அப்படி கத்துற? ஏன் இந்த தம்பி கத்துது? அனாவசியமா கத்துறான். நீங்க அப்படி வாங்க. இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போயிருக்கிறான். நீ கூட உன் சத்தம் போட்டு தான் பேசுற. எனக்கு காது நல்லா கேட்கும். கேக்குமா? கேட்கும் கேட்கும். என்ன வீடு நல்லா இருக்குன்னு சொல்லுதா? அதான் நான் பார்த்தேன், எங்க வீடு நல்லா இல்லைன்னு சொல்லிடுதோன்னு நினைச்சேன். ஏன்னா எறும்பு இறை சேர்க்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து சேர்த்து கட்டின வீடாக இது. நான் ஒரு மாதிரியான ஆளு. தற்புகழ்ச்சிக்கு சொல்றதாக நினைக்காதீங்க. இந்த ஊர்ல இது ஒரே ஒரு வீடு தான் அமைதியான வீடு. 1000 மைல் சுத்தி வந்தாலும் இத மாதிரி சைலண்டான வீட நீங்க பார்க்க முடியாது. என்ன இது சைலண்டா? இது நீ கத்துற கத்தே 1000 பேர் கத்துற மாதிரி. என்ன என்ன பூனை ஓடிச்சு, அதுக்கா பயந்தீங்க? எங்க அப்பா ட்ரம். பூனை நடந்த சத்தமா இது? ஆமா, உங்க அடுப்பங்கரையில ஏதாவது ஆட்டம் பாம்பு டெஸ்ட் பண்றாங்களா? ஆட்டாங்கல் இருக்குதே, அம்மி ஆட்டாங்கல், கொடகல் எல்லாம் இருக்கு. அது இல்லைங்க, உங்க அடுப்பங்கரையில ஆட்டம் பாம்பு ஏதாவது டெஸ்ட் பண்றாங்களான்னு. ஓஹோ, நான் சொல்றதெல்லாம் சரிதான் ஒத்துக்கிறாரா? ஒத்துக்காம என்ன மாதிரி? இந்த வீட்டுல 1 வாரம் 15 நாள் 1 மாசம் இருந்துட்டு போனவங்க கூட என் வீட்டுல வந்து என்ன கூப்பிட்டு என்ன புகழ்ச்சியா பேசிட்டு தானே போயிருக்கிறாங்க. 1 வாரத்துல கூட இந்த வீட்டுல இருந்து போயிட்டானா? ஐயோ பாவம், அவன் காது வாழ்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது, வேற புருன்னா என்னது? இந்த ஆளுக்கு 3 காது டோய், 2 காது தலையில இருக்கு, 1 காது கையிலேயே வச்சிருக்கான் பாரு. நிறுத்திக்கோ, எக்ஸ்ட்ரா காது அட்டாச்சிட்டு. ஓஹோ, இதுக்குதான் அவ்வளவு நேரமா பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க பயப்படாதீங்க. பக்கத்துல மலையில வேட்டு வச்சு உடைக்கிறாங்க. உடைக்கிறாங்களா? ஒரு நாளைக்கு 2 டைம் தான் சத்தம் கேட்கும். ஐயோ, காலையில படுக்கையை விட்டு எழுந்திருக்கும் போது ஒரு தடவை வேட்டு வைப்பான். ஜாலரம் தேவையில்லை. மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுக்கிறீங்கல்ல, அப்போ ஒரு தடவை வேட்டு வைப்பான். ஐயோ, அங்கதானே ஒதைக்குது. அதனாலதான் என் காது கூட ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எங்க காது? உங்க காதெல்லாம் கேட்கும். இந்த பாருங்க, நான் ஒரு மாதிரியான ஆளு. வீடு பிடிச்சிருக்கு. 6 மாசத்துக்கு அட்வான்ஸ் கேட்டீங்க இல்லையா? என்ன 6 மாசம் அட்வான்ஸ்? 6 மாசம் அட்வான்ஸ் கேட்டேன். ஐயோ, இந்தாங்க 600 ரூபாய் எண்ணி பாத்துங்க. எண்ணி பாக்குறது என்ன? நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? அப்ப வாங்க, என் சம்சாரத்தை உங்களுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். சரிதான் தம்பி, நான் ஒரு மாதிரியான ஆளு. தம்பி வாங்க வாங்க வாங்க. செந்தாவரே செந்தாவரே, ஒடியா ஒடியா ஒடியா. ஏன் இப்படி அலறிக்கிட்டு வர்றீங்க? எங்க பாத்தியா, தம்பி சேகரன், நம்ம வீட்டுல குடியிருக்க போற பையன். தெரியுமா? தெரியுமே.
எப்படி தெரியும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம வீட்டை பார்க்க வந்தாங்க, அப்ப பார்த்தேன். பார்க்க வந்தாங்களா? ஆமா. அப்ப பாத்தியா? தம்பிகாள், ஐயாகாள். இவதான் என் தர்ம பத்தினி, பேரு செந்தாமரை. அப்படியா? வணக்கங்க. வணக்கங்க. நான் ஏதாவது சொல்லி இருந்தா ஒண்ணு நினைச்சுக்காதீங்க, ஒழுங்கா வீட்டுல இருந்துட்டு வாடகை கொடுத்துருங்க. சேக்கிர எனக்கு வணக்கம் சொல்லலையே. கோச்சுக்காதம்மா. வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் யார் தெரியுமா? எங்க அண்ணன் கூட பிறந்த தங்கச்சி. என் பேரு ஆண்டாளு. தம்பிகாள், என்ன பொண்ணு அப்படி பாக்குதுன்னு நினைக்க வேணாம். அது நல்லா படிச்ச பொண்ணு, அது ரொம்ப ஜோஷியலா இருக்குது. அது பைத்தியம் நினைச்சு விடாதீங்க. கொல்லையில எலுமிச்சை மரம் இருக்குல்ல, ஆ, கொல்லையில எலுமிச்சை மரம் இருக்குல்ல, எலுமிச்சை மரம், மாங்காய் மரம், தேங்காய் மரம், பாக்கு மரம், எல்லா மரமும் இருக்குது. கைய வச்சு விடாதீங்க, அப்புறம் நான் ஒரு மாதிரியான ஆளு. எங்களுக்கு வேண்டாம், அங்கேயே இருக்கட்டும். அத அந்த கண்டிஷன்ல எழுத மறந்துட்டாரு. எங்க போறீங்க? உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நான் கொஞ்சம் இந்த இது கொண்டா சொல்லுங்க, ஏதாவது கொண்டா சொல்லுங்க. தொண்டையெல்லாம் ஒரேதான் வறண்டு போயிருக்கு. தண்ணி கொண்டாட சொல்றேன், குடிச்சிட்டு போங்க. இந்த செந்தாமரை, என்னங்க? இந்த அட்வான்ஸ் பணம், இத சாமி முன்னால வச்சு கண்ணுல ஒத்தி எடுத்து பொட்டியில வை. இந்தா ஆண்டாளே, நேத்தி காகிதத்தோட இதையும் சேர்த்து மடிச்சு வை. உங்களுக்கு வெக்கமா இல்ல? தெரு தெருவா போய் பேப்பர் பொறுக்குறீங்களா? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு பேப்பர் பொறுக்குறத. என்ன நினைப்பாங்க? குபேரம் புள்ள காரணா கூட முதல் வைக்காம குபேரன் ஆயிட்டானே நினைப்பாங்க. அதுக்கு என்ன செய்யறது? அவங்க வந்த தலையெழுத்து அப்படி, நான் வந்த தலையெழுத்து இப்படி. தம்பிகாள், ஐயாகாள், இப்ப நான் அந்த வீட்டை கட்டி இருக்கிறேன். எப்படி? என்ன கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க? ஆனா கொத்தனார வச்சு கட்டி இருப்பீங்க ஐயா. பின்ன என்ன வெத்தலவா கடைக்காரனையா கூட்டிட்டு வந்து கட்டி இருப்பாங்க? கொத்தனார தான் வச்சு கட்டினேன். அது நான் இந்த வீட்டை கட்டினது பேப்பர். ஓஹோ, பேப்பருங்கிற துறை கட்டி இருப்பாரு போடுறது. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இந்த பாருங்க தம்பிகாள், இதை என் சம்சாரம் இருக்கிறாள், இவ காதுல போட்டிருக்கிறது பேப்பர், மூக்குல இருக்கிறது பேப்பர், கழுத்துல இருக்கிற சங்கிலி பேப்பர், கையில இருக்கிற வளையல் பேப்பர், நெத்தில இருக்கிற பொட்டு பேப்பர், கட்டி இருக்கிற புடவை பேப்பர். அந்த அம்மாவும் பேப்பர் தானா? அந்த அம்மாவும் பேப்பர் தானா? ஊரை போட்டு பாக்கணும். நீ பெரிய குசும்புக்காரனா இருப்ப போல இருக்கே. பேப்பர்ல இருப்பாங்க. உங்க வாயை மூடுங்க, எனக்கு மானம் போகுது. இப்போ மானம் மூலமா நான் இரடி பேசிவிட்டேன். நாங்க போயிட்டு வர்றேன் ஐயா, போயிட்டு வர்றோம். தம்பிகாள் இருங்க, இதை வர்றேன். ஆமா, மானம் போற மாதிரி என்ன பேசிட்ட உடனே நீ உங்களுக்குள்ள வார் டிக்ளர் ஆகுது, நாங்க இங்க நிக்கல போறோம். ஆமாங்க, அதுக்குள்ள வேற யாராவது பேரசூட்ல வந்து இறங்கிட போறாங்க, நாங்க வரோம். ஓ வாங்க வாங்க உட்கார. எங்க பொண்டாட்டி? உங்க பொண்டாட்டியா? இங்க வரலையா? உங்க வீட்டுல இல்ல? என்னப்பா அது பேசாம நின்னுட்டு இருக்க? ஒரு மாசத்துல கல்யாணத்தை பண்ணிக்குவேன், பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து நான் கொடுத்துட மாட்டேன்னு சொன்னில்ல, எங்க பொண்டாட்டின்னு கேக்குறேன். ஓ அத சொல்றீங்களா? வந்து என்னப்பா வாய மேல்ற? அவளா கொட்டி வச்சிருக்க, துப்பி பிடி சொல்லு. வந்துங்க, வந்து கொஞ்ச நேரம் வரேன். என்ன சொல்றேன் ஏது சொல்றேன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. உட்காரு, விஷயத்த சொல்லு. வந்து கல்யாணம் 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 சொல்றீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, நான் முடிச்சுக்கிறேன். பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். கூட்டிட்டு வந்தா என்ன? வந்து கல்யாணம் செய்துக்கிட்டு தானே கூட்டிட்டு வர முடியும். ஓ ஆமா ஆமா, கல்யாணம் செய்துட்டு தான் கூட்டிட்டு வரணும். இப்படித்தான் ரவுடி ரங்கன்னு ஒருத்தர் தான், அவன் என் வீட்டுல குடியிருந்தான். ரவுடி ரங்க உனக்கு தெரியுமா? தெரியாது. அவன் இங்க இருந்தான். இங்க நான் அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கேன்னு இவனை எப்படா நிறுத்ததுன்னு சொல்லி ஒரு நாயை கட்டி போட்டான். நாய உங்களை நிறுத்துறது இங்கயா கட்டி போடுவான்? வாசல்ல கட்டி போட்டாப்பா. வாசல் கட்டி போட்டான். அப்புறம் பார்த்தேன், எனக்கு கோவம் வந்துருச்சு. ஒரு நாள் துப்பாக்கி எடுத்தேன், தோட்டாவில போட்டேன், குறி வச்சேன். என்னது? துப்பாக்கியை தூக்கி தோட்டாவில போட்டீங்களா? என்னது? ஓஹோ, தோட்டாவை துப்பாக்கியில போட்டீங்களா? தோட்டாவை எடுத்து துப்பாக்கியில போட்டேன். நான் என்ன சொன்னேன்? போட்டேன், குறி வச்சேன், அடிச்சுட்டேன். யாரு? ரவுடி ரங்கனியா? ரவுடி ரங்கனே இல்ல, அவன் தான் ரவுடி ஆச்சுதே. அவன் அடிக்க முடியுமா? அது முடியாது. நாய் செத்து போச்சா? சாவலியே, சங்கிலியில போட்டு அறுத்துட்டு ஓடி போயிடுச்சு. இங்க பாருப்பா, என்கிட்ட நீ சொல்றது போல நடக்கல, நான் சூட்டு போட்டுருவேன். ஐயோ வேண்டாங்க, அது உங்களுக்கு கன்றாவியா இருக்கும். அட இல்லப்பா, கோர்ட்ல சூட்டு போட்டுருவேன். ஓ கோர்ட்லயா? அப்படியெல்லாம் செஞ்சிடாதீங்க. பாரு, நான் ஒரு மாதிரியான ஆளு. தெரியும். இன்னும் 10 நாள்ல நான் கல்யாணத்தை பண்ணிக்கிறேன். 10 நாள்? இந்த பாரு, ஒரு நாள் அதிகமா தரேன். கொடு. 11 நாள் போதும். 11வது நாள் சாயந்தரம் இங்க வந்து பாப்பேன். நீங்க 2 பேரும் என் முன்னால் நிக்கணும். அது சரி, நிக்கணும். நிக்கிறேன். போயிட்டு வரீங்களா? நிக்கணும். நிக்கிறேன், வரேன், போங்க. அட கடவுளே, இவன் கூட நான் பேசி பேசி நானே செவிடாயிடுவோம் போல் இருக்க. என்ன தைக்கிற?
கிழிஞ்சு போச்சா? இல்ல பிரிஞ்சு போச்சு. என்னங்க இது நம்ம கல்யாணத்தப்ப தச்சுக்கிட்ட கோட்டு தானே, எல்லாம் நாரா போச்சு. இத தூக்கி தொலைல எறிஞ்சிட்டு வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்ன? அப்பாப்பா வேற புதுசா தச்சு போட்டுக்கிட்டா என்ன? புதுசா போட்டுக்கிட்டா என்னங்கறியா? நீ கூட தான் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்போது மின்னல் கொடி மாதிரி இருந்த, இப்ப உருளைக்கிழங்கு போண்டா மாதிரி ஆயிட்ட. உன்னை உங்க அப்பா வீட்டுக்கு தட்டிட்டு நான் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என்னது? இந்த பாரு, நான் ஒரு மாதிரியான ஆளு, என்கிட்ட அதெல்லாம் வச்சுக்காத. ஆமா, அதுல எல்லாம் ஒண்ணும் குறைச்சல்ல. இவ்வளவு பணம் வச்சிருக்கீங்களே எதுக்கு? உங்க பணத்துல இடிதான் விழ போகுது. என்ன சொல்ற? உங்க பணத்துல இடிதான் விழ போகுது. என்ன இடி விழ போகுதா? ஆமா. அதெல்லாம் ஒண்ணும் விழாது. மேல நான் காந்த கம்பி வச்சிருக்கிறேன், எல்லாம் அது புடிச்சு இழுத்துக்கும். ஏன் புள்ள, இந்த துணியை தச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துக்கு தோட்டத்துக்கு போய் செடிக்கெல்லாம் தண்ணியை மட்டும் ஊத்தினா எவ்வளவு நல்லா இருக்கும். மழைதான் பெய்யுது. என்ன சொல்ற? சத்தம் போட்டு சொல்லு. மழை பெய்யுது. அட மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிட்டு போய் ஊத்தாண்டி. அட செவிட்டு அளவு, மழைதான் பெய்யுது, தண்ணி எதுக்கு ஊத்தணும்? ஓஹோ. சரி அது போகட்டும். அந்த தம்பி சேகர பார்க்க போனீங்களே, என்ன ஆச்சு? இத தைக்க வேணாம். நான் ஒண்ணும் தைக்கல, கேக்குறேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, ரேடியோ பிரசங்கம் பண்ண வேண்டியதான். அந்த கையை அங்க இப்படி கொண்டாங்க. அந்த தம்பி சேகர பார்க்க போனீங்களே, அந்த விஷயம் என்ன ஆச்சு? அப்படி கத்தாத, காதல டும்பு டும்புங்குது. அந்த பையன் விஷயம் என்னாச்சுன்னு கேக்குறியா? ஆமா. கேட்டியா கதைய? என்னது? அந்த பயலே கல்யாணம் ஆகி போச்சுன்னு என்கிட்ட கயிறு தெரிச்சு விட்டான். அப்ப கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகலையா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்களை யார் கேட்டாங்க? அந்த பையனுக்கு என்ன கல்யாணம் ஆகலையான்னு? ஆகல, ஆயிட்டதா சும்மானு சொல்லி விட்டான். அடப்பாவி. நேரா வீட்டுக்கு போனேன். வாடா இங்க என்ன கொண்டாட்டி எங்க என்ன இல்ல என்ன வீட்டை காலி பண்ணு. 10 நாள் கூட என்ன 11 நாள் தந்தேன் காலி பண்ணுன்னு. ஒரு நாள் அதிகமா கொடுத்திருக்கேன், பரவாயில்ல. அண்ணா வாமா, நீ ஒருத்தி தான் பாக்கி. அந்த சேக்கர முகம் லட்டு. சேக்கர முகம் லட்டு. லட்டா? புட்டு புட்டு எறும்புக்கு தூவு. ஐயோ ஐயோ, அவரு உடம்பு மொழுகு பொம்மை. மொழுகு பொம்மையா? நெருப்பள்ளி கொட்டு, ஊருக்கு போகட்டும். அவனை பத்தி வர்ணிச்சா வாயை கிழிச்சு போடுவேன். அவன் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. அவனை பத்தி வர்ணிக்க இந்த கோட்டான். அப்படியெல்லாம் சொல்லாதண்ணா, அவரு என் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? நல்ல வேலை, பணத்து குதிரை பேண்ட்னு சொல்லு. ஹஸ்பண்ட். நீ அவனை பத்தியே வர்ணிச்சுக்கிட்டு இருக்கிற. இப்போ போய் அந்த காலி பையல காலி பண்றா சொல்லிட்டு வர. எங்க போறீங்க? எங்க போறீங்க? யாரா இவ? எங்க போகும்போது எங்க போறீங்க எங்க போறீங்கன்னு கேட்டு என் பிராணனை வாங்குறா. அன்னைக்கு அப்படிதான் காலம் காத்தால புறப்பட்டு போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டு ஒரு காகிதம் கூட புள்ள பல தெருவு சுத்தி விட்டேன். உங்க குணத்தை தெரிஞ்சு ஒருத்தரும் காயத்தை கீழே போடல போல இருக்குது. ஆமா, அந்த பையன் சேகருக்கும் உங்க தங்கச்சிக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். உங்க தங்கச்சிக்கும் அந்த சேகர்லாம் சேகரு, அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன? நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், பொருத்தமா இருக்கும். செய்யலாம். இப்பதானே அவன்கிட்ட சண்டை போட்டு வந்திருக்கேன், மறுபடியும் எப்படி சமாதானத்தை ஸ்டார்ட் பண்றது? அதனால என்னங்க, போய் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். நான் சொன்னேன்னு சொல்லுங்க. நீ சொன்னே சொல்லட்டுமா? என் பொண்டாட்டி சொன்னான்னு சொல்றேன். சொல்லுங்க. சரி. அண்ணா, எனக்கு கல்யாணமா? இது என் காது விழுந்துருச்சு கொஞ்சம். எனக்கு கல்யாணமா? ஆமா ஆமா, உனக்கும் அந்த பய காம்பாரி சேகர மொழுகு பொம்மை அந்த பயலுக்கு கல்யாணம். நெஞ்சில் அடிக்காதம்மா, நான் ஒரு மாதிரியான ஆளு. அண்ணி கேட்டீங்களா? எனக்கு கல்யாணமா? புதுப்படவை, ரவுக்கே, பூ, லட்டு, மைசூர் பாக்கு எல்லாம் கொண்டு வாங்க. அண்ணா, தாலி வேணும். தாலி. தாலியா? கொஞ்சம் இரு, 2 பையன் டோலியில தூக்கிட்டு வரான் தாலி. கருமா கருமா வந்து சேர்ந்தியம்மா. எனக்குன்னு வந்து உதைச்ச பாரு. நீ ஒருத்தி போதும். இரு, நான் போய் சேகரன்னு கேட்டு. துமிட்டியா? எப்பல என்னடி இது? பொண்ணு தும்முது, போலாமா? இருங்க போலாம். தூத்தல்ல போனாலும் தும்மல்ல போக கூடாது. நான் போய் தண்ணி கொண்டு வரேன். ஆச்சா? 2 ஆச்சு, பரவாயில்ல. ஒண்ணு கொண்டு மாப்பிள்ளை கொண்டு 2 ஆச்சு. நான் வர்றேன், போய் கேட்டுட்டு வந்துடுறேன். கேட்டு வாங்க. பத்திரமா இரு.